அதுக்காக தான் வெண்டைக்காய் எல்லாம் வேண்டி நின்றுருக்கேன். நிறைய மசாலா எல்லாம் போட பார்த்து புறம் மூளை மலங்கிடும். டேய் தம்பி ஒண்ணுதான் பல பார்க்க வந்தேன். டேய் ஒண்ணே லவ் ஃபீலரா வச்சிருக்கீங்க போட்டே. ஆமலண்ணா அவளுக்கு கொஞ்சம் அறிவு மலங்கி போச்சு. அதுக்காக தான் வெண்டைக்காய் எல்லாம் வேண்டி நின்றுருக்கேன். இதை சமைச்சு அவளுக்கு பார்சல் அனுப்பணும். இதை தின்னாச்சு அவளுக்கு புத்தி வரட்டு. வரணும் ப்ரே, வா 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 நம்ம சான்ஸ் சமைப்போம். என்ன முதல்ல சட்டியை வைப்போம். மூளைக்கறிக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை விடுவோம். நம்ம நிறைய சாணம் எடுத்து வச்சிருக்கு. அதில் வந்து மெயினான சாணம் வெண்டைக்காய், அதை ஃபஸ்ட்டு போடணும். அது கூட பச்சை மிளகு, அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் உள்ளி, மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து போட வேண்டியதை. எல்லாத்தையும் போட்டாச்சு, கிண்டுவோம். இனி மசாலா ஐட்டத்தை போடுவோம். மஞ்சள் பொடி. இந்த டிஷ்ஷுக்கு மசாலா எல்லாம் நிறைய வராது. மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் தான். உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கு. அப்போ தான் மூளை கொஞ்சம் வளரும். நிறைய மசாலா எல்லாம் போட பார்த்து புறம் மூளை மலங்கிடும். எப்படி ஆகுன்னு போச்சு இல்லை அப்படி தான். ஃபஸ்ட்டு நம்ம தான் எல்லா மாதிரி இருக்கும். அடுத்து குடும்பத்தில் உள்ளவையாக தான் எல்லா மாதிரி தோணும். எல்லாரும் வாழ்க்கையிலையும் உள்ளது தான். அப்படியா? சரி போட்டு கரையாது. இப்படியே கிண்டின்னு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடை இட்டு மூடணும். நம்ம நேற்று மாதிரியே வந்தாச்சு. இனி இதை நல்லா போட்டு மசிச்சு எடுக்கணும். டீ ஆஃப் ஆகியாச்சு. இனி இந்த கரண்டியை வச்சே மசிச்சு எடுப்போம். நான் வேறு கரண்டி கிடச்சேன்னு நினச்சேன், கிடச்சிடும். யாரும் பேடிச்சாதீங்க. உங்கள் எக்ஸ்ட்ரா ரிவேஞ்ச் எடுக்கணும்னா இதை மாதிரி அவங்களுக்கு மூளை வளர்றதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நீங்களும் பார்சல் அனுப்புங்க. சரியா? நீங்கள் தற்கொலையெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொண்டு வெண்டைக்காய் கறி வைங்க, அதுவே போதும். இந்த கரண்டி வச்சா ஓரளவுக்கு நான் மசிச்சாச்சு. இனிமேல் இதில் வந்து கடுவை தாளிச்சு விட்டாச்சுன்னா இந்த டிஷ் ரெடி. கடுவை தாளிப்போம். அடுத்து சட்டி. இதை வந்து நம்ம பார்சல் அனுப்பியனால கொஞ்சம் மந்திரம் எல்லாம் போடணும். அப்போ தான் கெட்டு போகாது. இப்போ கடுவை போடும். கண்டா ஜீரகம், சுவையை அதிகரிக்கும் பெருங்காய பொடி. நண்பர்களே, நம்ம இப்போ இதை போட்டு படப்படப்படான்னு வெடிச்சுன்னா இதில் கண்டிப்பாக அவங்களுக்கு மூளை வளரும். நல்லா வெடிச்சது, நல்லா வெடிச்சது. உண்மையாகவே அவங்களுக்கு மூளை வளரும். இதாவது கூட தட்டிடுவோம். போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ஆகா, பார்க்கும்போது எனக்கே எல்லாத்தையும் சாப்பிடலாம் போல இருக்குது. பட் ஆனால் மூளை வளராதவங்க நிறைய பேர் இருக்காங்கனால அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இதை ஒரு கண்டு இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சரி, நம்ம கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்களுக்கு பார்சல் அனுப்போம். ஏடி மூளை கறி நல்லா இருக்கா? நல்லா இருக்கான்னு தின்னு பார்த்தா தான் தெரியும். சாப்பிடும் சாப்பிடும். அதுக்கு ஒரு மூளை. ஓ, உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. பார்சல் அனுப்பணுமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இதாக இருக்குது. மூளை குறைஞ்சோம். எனக்கு மூளை இருக்குது, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. சரி, என்ன இருந்தாலும் பார்சல் அனுப்பி வைப்போம். அவங்களாவது மூளை வளர்ச்சியோட கொஞ்சம் நல்லா வாழட்டும் இனிமேல் வருங்காலத்தில். நீ உனக்கு ஒரு பார்சல் தரேன். அப்படியா? எனக்கு தந்துருங்களா? இல்லை